வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. ஆகஸ்ட் மாதத்திற்கான மாத பலனை நாம் மேஷ லக்னத்திற்கு இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். ஆகஸ்ட் மாதத்தில் சூரியனுடைய தன்மைகள் மற்றும் புதனுடைய தன்மைகள் இதனுடைய காம்பினேஷனில் நமக்கு இப்போ பலன் எடுப்போம். மெயினாக ராஜகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் 3ஆம் இடத்துல குருவும் 12ஆம் இடத்துல சனியும் லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறார். இந்த அடிப்படையில் இயற்கையாகவே நம்ம அதிகமாக உழைக்கக்கூடியவர்கள், அதிகமாக இயங்கக்கூடியவர்கள். நம்மளுடைய சிந்தனையும் அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து நம்ம என்ன வளர்ச்சி பண்ணலாம், எது மாதிரியான வளர்ச்சியை நாம் எப்படி செஞ்சால் அடையலாம் அப்படின்ற சிந்தனை வயப்பட்டவர்கள் தான் நீங்கள். அந்த வேகத்தை நீங்கள் நிதானத்தோடு செயல்படுத்தக்கூடிய அதிகாரம் பெற்றிருப்பீர்கள். இந்த மாதத்தில் முற்பகுதி, அதாவது 16ஆம் தேதி வரைக்கும் என்னென்னா தைரியம் அதிகமாக இருக்கும், வீரியம் அதிகமாக இருக்கும், தகவல் தொடர்பு முயற்சிகள், அடுத்தவரை சந்திக்கிறது, நம்ம விஷயத்தை தெளிவாக எடுத்து சொல்கிறது, நம்ம அறிவை பயன்படுத்தி எப்படியெல்லாம் முன்னேறலாம் அப்படின்னு யோசனை, இதெல்லாமே நல்லாயிருக்கும். அந்த தைரியம் இருந்தாலே பழகிற நபர்கள் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். அதே போல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், மனமகிழ்ச்சி நாம் ஏற்படுத்தி கொள்ளுவோம். ஏன்னா நமக்கு ஆத்மகாரகன் சூரியன். அந்த ஆத்மகாரகன் தைரியஸ்தானத்தில் அமையும் போது நமக்கு ஒரு வில் பவர், இப்படி தான் நம்ம ஃபேஸ் பண்ணி நம்ம கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு அமைப்பை கொடுத்துருவோம். என்ன தான் விரயச்சனி 12ல் உட்காந்து நம்மளை படுத்தினாலும், நிறைய ப்ராப்ளத்தை நினச்சி சஞ்சலப்பட வச்சாலும், பின் யோசனைகள் என்ன பண்ணலாம், அதாவது கடன் பிரச்சனையோ அல்லது தொழில் பலம் கம்மியாக இருக்கிறதோ, உறவுகளில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையோ நாம் எப்படியெல்லாம் சரி கட்டலாம், இந்த சிந்தனைகள் மேலோங்கி நின்றாலும் கூட அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியம் இந்த மாதம் கிடைக்குது. இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நீங்கள் செயலில் இறங்கிடுவீங்க. முற்பகுதியில் சிந்திப்பீங்க, திட்டமிடுவீங்க. அதாவது ஆகஸ்டினுடைய பிற்பகுதி 16ஆம் தேதிக்கு மேலே செகண்ட் ஹாஃபில் அதை செயல்படுத்த தொடங்கிடுவீங்க. அதில் ஜெயிச்சும் காட்டிடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குது. சூழல் கிரகங்களினுடைய ஆதாரம் வலுவாக இருக்குது. இப்போ ஒரு இடம் சார்ந்த விஷயம், உற்பத்தி தொழில் சார்ந்த விஷயம், இதுக்கெல்லாம் இப்போ நீங்கள் திட்டமிட்டிங்கன்னா கரெக்டாக நடக்கும். வீட்டுக்கு ஒரு பொருளை வாங்கணும், அல்லது வீட்டில் நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கணும், உறவினர்கள் மத்தியில் நாம் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்ற அந்த வேகம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். நிறைய பேர் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு பதவி உயர்வுக்கான ஒரு சமிக்ஞை, அதாவது ஒரு சிக்னல் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த நபர்களை சந்திக்கிறதும், அதுக்கு தகுந்த நபர்களோடு நீங்கள் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகிறதும் சாதகமாக நடக்கும். இப்போ ஒரு ப்ரொமோஷனுக்கு கன்சிடர் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் உங்களை செலக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக நீங்கள் கொடுக்க அளவுக்கு இந்த சூழல் அங்கே இருக்குது. அதே மாதிரி தான் உங்களுடைய நடை, உடை, செயல்பாடுகள் எல்லாமே வசீகரத்தன்மையை கொடுக்கும். ஓகே, இவங்க உண்மையாக இருக்காங்க, இவங்க நியாயமாக செயல்படுறாங்க, இவங்க டெடிக்கேஷனோட வேலை செய்கிறாங்க, அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு தொழில் அதிபராக இருந்தீங்க அல்லது ஒரு தொழில் சொந்தமாக செய்கிறீங்க அப்படின்னா, எந்த தொழிலாக இருந்தாலும் புதிய புதிய கஸ்டமர்கள், புதிய புதிய மாற்றங்கள், புதிய சிந்தனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் வந்துடும். அப்போ ஒரு செயின் உங்களுக்கு லிங்க் கிடைச்சிரும். அந்த லிங்கின் மூலமாக நீங்கள் வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு உண்டு. ஏனென்றால் ராகு நமக்கு லாபஸ்தானத்தில் பக்கபலமாக இருக்கார். சமுதாய தொடர்பு, பொதுஜன தொடர்பு,
அதே மாதிரி நண்பர்களால் உதவி, இதெல்லாம் நியாயமா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்முடைய நண்பர்கள், நம்மளுடைய சமூகம் அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு தைரியம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். பரவாயில்ல, இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இவங்கக்கிட்ட ஐடியா கேட்கும்போது சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அணுகும்போது அதுக்கான தீர்வும் அவங்க வழி செஞ்சு கொடுப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் குழந்தைகள் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் வருத்தம் இருக்கும். அதை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க இடம் விட்டு இடம் மாறுறதோ அல்லது அவங்களுக்காக நாம் செயல்பாடுகளில் கருத்து வேறுபாடுகளை கொடுக்கறதோ கொடுக்கும். கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்களில் அந்யோன்யம் பலப்படும். இறையருள் கிடைக்கும். குலதெய்வ அனுக்கிரகம், இஷ்ட தெய்வ அனுக்கிரகம், உறவுகளினுடைய அந்த ஒரு ஒற்றுமை நிலைப்பாடுகள் நல்லாயிருக்கும். செகண்ட் ஹாஃபில் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஒரு பக்கபலமாக வேலைகள் நடக்கும். அவர் தன்னுடைய தொழிலில் ஒரு பலமடையக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கும். அப்போ குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அட்டாச்மெண்ட்டு நீங்கள் எடுக்கிற முடிவுகள் நல்லா கரெக்டாக ஒத்துப்போகும். அதை முதல் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே எடுத்துருங்க. 16ஆம் தேதிக்கு முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக கொண்டு போயிடும். அதுக்கடுத்து இப்போ அவர் உங்களுடைய குழந்தை இடம் விட்டு இடம் போகணும், போய் படிக்கணும், அல்லது வெளிநாடு போகணும், அல்லது வேலைக்கு போகணும், வெளியூர் போகணுங்கிறது நடக்கும். அதற்கான தீர்வுகள் கிடைக்கும். பணபலம் நல்லாவே இருக்கும், சீராகவே இருக்கும். ஏன்னா நமக்கு சுக்கிரன் 2ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன். அவர் சிறப்பாக இருக்கார், வளர்ச்சி பெற்று இருப்பார். அதற்குண்டான ஏற்பாடுகளை எல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்ருப்பீங்க. செலவு ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இருந்தாலும் அந்த செலவுக்கு தகுந்த வரவு வர்றதுக்கு கொஞ்சம் நமக்கு உழைப்பினால் வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். மற்றபடி ஆரோக்கியம் நல்லா இருக்குது, அமைப்புகள் நல்லா இருக்குது, தெய்வ அனுக்கிரகம் நல்லா இருக்குது, வெளியூர் பிரயாணங்கள் போயிட்டு வர்றது இதெல்லாம் சிறப்பாக இருக்குது. குலதெய்வம், கோயில் வழிபாடு இதெல்லாம் நன்மையாக இருக்குது. நம்மளுடைய எதிரிகள் அப்படின்னு எடுக்கும் பொழுது அந்த எதிரிகளினுடைய வீரியம் கொஞ்சம் அதிகமாக தெரியும். இப்போ ஒரு தொழில் செஞ்சிங்கன்னா காம்படிஷன் இருக்கத்தான் செய்யும். அந்த காம்படிஷனுக்கு உண்டான ஒரு வில் பவர், எதை எப்படி செஞ்சால் அவங்கள நாம் பீட் பண்ணி கொண்டு போக முடியும், அவங்கள விட நாம் எந்த அளவில் முன்னேறி செல்ல முடியும் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும், அறிவுரைகள் கிடைக்கும். அதுக்காக உங்களுக்கு பாதை அமைச்சு கொடுத்துரும். அதனால் நீங்கள் அந்த மார்க்கெட்டில் உங்களால் ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒரு இடத்துல உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட அங்கேயும் சக போட்டிகள் இருக்கும். அவங்க நம்மளோட பேர் எடுக்கிறாங்க, நம்மளை இவங்க மட்டம் தட்டுறாங்க. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். அதனால் மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது மிக மிக உங்களுக்கு பக்கபலமாக இருந்து குடும்ப உறவுகளுக்கும் சாதகமாகவும், பொருளாதாரம், தொழில் பலத்துக்கும் உத்தியோக பலத்துக்கும் உங்களுக்கு மிக மிக உறுதுணையாகவும் இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.